ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கர்நாடக போர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கர்நாடக போர்கள் நடைபெறுவதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஐரோப்பிய கண்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷும் பிரான்ஸும் பார்த்திங்கன்னா எதிரெதிர் நாடுகளாக தான் இருப்பாங்க. வணிகம் செய்கிறதுலையாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்சி செய்கிறதுலையாகட்டும், ரெண்டு பேருமே ஒரு போட்டி நாடுகளாக தான் இருப்பாங்க. எதிரெதிர் நாடுகளாகவும் ஒரு போட்டி நாடுகளாகவும் இருப்பாங்க. அந்த நிலை பார்த்தோம்னா நம்ம இந்தியாவிலையும் தொடருது. வணிகம் செய்கிறதுலையும் ஆட்சி செய்கிறதுலையும் அவங்களுக்கு இடையில் போட்டி நடைபெறுது. அது இராணுவ போட்டியாக மாறுது. சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா அது போர் அளவுக்கு போய் முடியுது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம கர்நாடக பகுதியில் பார்த்தோன்னா கர்நாடக போர்களாக நடைபெறுது. கர்நாடக போர்கள் பார்த்தோம்னா 3 கர்நாடக போர்கள் நடைபெறும். முதல் கர்நாடக போர்கள் அப்படின்னும் போது 1746 to 1748 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். இரண்டாம் கர்நாடக போர்னும் போது 1749 to 1754 நடைபெற்றிருக்கும். மூன்றாம் கர்நாடக போர்னும் போது 1756 1763 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். இந்த 3 கர்நாடக போர்லேயுமே முதல் கர்நாடக போருக்குன்னு ஒரு காரணம் இருக்கும், இரண்டாம் கர்நாடக போர் நடைபெறுவதற்குன்னு ஒரு காரணம் இருக்கும், மூன்றாம் கர்நாடக போர் நடைபெறுவதற்குன்னு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை போன்றே இந்த 3 கர்நாடக போர்களுக்கும் ஒவ்வொரு உடன்படிக்கையின்படி பார்த்தோன்னா முடிவுக்கும் வந்திருக்கும். அதேமாதிரி போர் நடைபெற்ற இடமும் இருக்கும். அந்த போருக்கான காரணம், போர் நடந்த இடம், அந்த டைமில் யார் யார் அந்த படைகளுக்கு தலைமை தாங்கினா, யார் தலைமையில் அந்த போர் தொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது, இப்படி தான் இந்த டாபிக் கவர் பண்ண போகிறோம். இதில் சொல்கிறது எல்லாமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ முதல் கர்நாடக போர் பற்றி பார்த்துருவோம். முதல் கர்நாடக போர் இது பார்த்தோன்னா 1746 நடைபெற்றிருக்கும். என்ன காரணம்னு சொல்லி போகும்போது ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஆஸ்திரிய வாரிசுரிமை பிரச்சனை தான் பார்த்தோம்னா இந்த முதல் கர்நாடக போருக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல் கர்நாடக போர் நடைபெற்ற இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னையில் அடையாறு நதிக்கரையில் பார்த்தோம் அப்படின்னா சாந்தோம் அப்படின்ற இடத்துல பார்த்தோம்னா இந்த முதல் கர்நாடக போரானது நடைபெற்றிருக்கும். யார் யாருக்கு இடையில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்நாடகாவில் நவாப் பதவியில் இருந்த அன்வாருதீனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையே இப்போர் நடைபெற்றிருக்கும். சரிங்களா? அன்வாருதீன் என்ன பண்ணுறாருன்னா ஆங்கிலேயரோட உதவியை போய் நாடுறாரு. அப்போ பார்த்தோம்னா அந்த கேப்டன் பாரடைஸ் தலைமையிலான ஒரு படை பிரெஞ்சு படை தலைமை தாங்கினவர் யார்? கேப்டன் பாரடைஸ். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணுறாருன்னா அன்வாருதீனோட தலைமையிலான அன்வாருதீன் படையோட தலைமை தாங்கினது யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா மாபூஸ் கான். சரிங்களா? பாரடைஸ் தலைமையிலான பிரெஞ்சு படையும் மாபூஸ் கான் தலைமையிலான நவாப் படையும் இடையில் போர் நடைபெறுது. இந்த போரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாரடைஸ் தலைமையிலான படை பார்த்தோம்னா இந்த நவாப்போட அன்வாருதீனோட தலைமையில் இந்த படையை இந்த மாபூஸ் கான் படையை தோற்கடிச்சிருவாங்க. என்ன காரணம்னு பார்த்தோம்னா நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட ஐரோப்பிய படை பார்த்தோம்னா இவங்களை அது ஒரு மிக சிறிய படையாக இருந்தாலும் நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட படை. இது பெரிய படை, மாபூஸ் கானோட பெரிய படையை வீழ்த்திடுறாங்க. சரிங்களா? இந்த போர் பார்த்தோம் அப்படின்னா ஐலா சப்பேல் உடன்படிக்கையின்படி முடிவு வருது. அந்த ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் முடிவில் பார்த்தோன்னா ஒரு உடன்படிக்கை அங்கே எட்டப்படுது. என்ன உடன்படிக்கைன்னு பார்த்தோன்னா ஐலா சப்பேல் அப்படின்ற உடன்படிக்கை 1748 ஏற்பட்டிருக்கும். இந்த உடன்படிக்கையின்படி இந்த போரானது என்ன முடிவுக்கு வரும். இந்த உடன்படிக்கையில் என்னென்ன நிபந்தனைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதன் மூலம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சென்னை இருக்குல்ல, அந்த சென்னை இப்போ சென்னை நினைக்கிறோம், இப்போ மெட்ராஸ்ன்னு தான் சொல்லி அழைப்பாங்க. அந்த மதராஸ் மாகாணம் ஆங்கிலேயரிடமே திருப்பி ஒப்படைப்பதாகவும் அதுக்கு பதிலாக வட அமெரிக்காவின் சில பகுதிகளை பிரெஞ்சு திரும்ப பெற்றிருக்குது. இந்த உடன்படிக்கையின்படி தான் முதல் கர்நாடக போரானது என்னத்துக்கு வந்திருக்கும்? முடிவுக்கு வந்திருக்கும். சரிங்களா? இரண்டாம் கர்நாடக போர் 1749 1754 வரைக்கும் நடைபெறுது. இது என்ன பிரச்சனை, இந்த போருக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கர்நாடகம் மற்றும் ஹைதராபாத் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட வாரிசு உரிமை பிரச்சனை தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா நவாப் பதவிக்கும் ஹைதராபாத்தில் நிசாம் பதவிக்கும் ஏற்படுற வாரிசு உரிமை பிரச்சனை தான் இது. கர்நாடக நவாப் பதவிக்கு யார் யார் நிற்கிறாங்கன்னா அன்வாருதீனும் சந்தா சாஹிப்பும் உரிமை கோர்றாங்க. அதேமாதிரி ஹைதராபாத் நிசாம் பதவிக்கு பார்த்தீங்கன்னா நாசிர் சிங்கும் முசாபர் சிங்கும் என்ன பண்ணுவாங்கன்னா உரிமை கோர்றாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையில் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிரச்சனைகளை நுழைவது மூலயமா தன்னோட ஆதிக்கத்தை இந்தியாவில் நிலைநாட்டிக்கலான்ற ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கர்நாடக நவாப் பதவிக்கு நிற்கிற அன்வாருதீனுக்கும்
அன்வாருதீனுக்கும் நாசர் சிங்க்கும் வந்து ஆங்கிலேயர்கள் உதவி செய்கிறாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பார்த்தோன்னா சந்தா சாஹிப்பிற்கும் முசாவர் சிங்க்கும் உதவி செய்கிறாங்க. இந்த பிரச்சனையில் வந்து இவங்கெல்லாம் வந்து கூட்டு சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அன்வாருதீனுக்கும் சந்தா சாஹிப்புக்கும் உதவி செய்கிற ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க படைகள் அவங்க ஒரு தனியாக ஒரு டீமாகவும் அவங்க ஒரு படைகளாகவும், பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பார்த்தோன்னா அவங்க தனியாக ஒரு படையாகவும், இந்த யார் கூட சேர்ந்துன்னா நாசர் சிங் முசாபர் சிங்கோட சேர்ந்து அவங்க தனியாக ஒரு படையாகவும் நிற்பாங்க. இதில் யார் போர் புரிஞ்சு வெற்றி பெறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தரப்பில் யார் நிற்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள வந்து பதவியில் அமர்த்துவாங்க. அந்த பதவியில் அமர்த்துறது மூலியமாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதற்கு ஒரு சன்மானமாக வழங்குவாங்க. அதை வந்து பின்னாடி நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து இந்த போருக்கான முக்கிய காரணமாக இருக்குது. ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் அவங்களோட மோட்டோ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த போரின் மூலிமா இந்தியாவில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டிக்கலான்ற ஒரு எண்ணத்தோட அவங்க வந்து இந்த ஹெல்ப்பை பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ வந்து 1749 ஆம்பூரில் வந்து இந்த போர் நடக்குது, ஆகஸ்ட் 3. அப்போ அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ளே தலைமையில், யாருன்னா பிரெஞ்சு கவர்னர் வந்து டியூப்ளே தலைமையில் வந்து சந்தா சாஹிப்புக்கும் முசாபர் சிங் ஆகியோருக்கிட்ட கூட்டுப்படைகளாக வந்து கர்நாடக நவாப் அன்வாருதீனோட படை என்ன பண்ணுன்னா தோற்கடிக்கப்படும். ஓகேவா? தோற்கடிக்கப்பட்ட பின்னாடி இந்த அன்வாருதீன் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க கொன்னுருவாங்க. கொன்ன பின்னாடி அன்வாருதீன் மகனான முகமது அலி என்ன பண்ணுவார்னா திருச்சிராப்பள்ளிக்கு தப்பி ஓடிடுவார். சந்தா சாஹிப்பை பிரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கர்நாடகத்தோட நவாப்பாக ஆக்கிடுவாங்க. சரிங்களா? இந்த போரில் வந்து பிரெஞ்சு படை வந்து வெற்றி பெற்ற பின்னாடி வந்து அன்வாருதீன் கொல்லப்படுவார். அவரோட மகன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளிக்கு தப்பி ஓடிடுவார். பிரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தரப்பில் யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா சந்தா சாஹிப் இருப்பார். அவரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரெஞ்சுக்காரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து கர்நாடகத்தோட நவாப்பாக ஆக்கிடுவாங்க. யாரை? சந்தா சாஹிப்பை வந்து கர்நாடகத்தின் நவாப்பாக ஆக்கிடுவாங்க. அதற்கு ஈடாக இவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா, பாண்டிச்சேரியை சுற்றி இருக்கிற 80 கிராமங்களையும் வெகுமதியாக வந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கு அவர் வழங்கிடுவார். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். அதேமாரி தான் ஹைதராபாத்லேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரெஞ்சுக்காரர்களால் வந்து நாசர் சிங் தோற்கடிக்கப்பட்டு அவரும் கொல்லப்பட்டுருவார். அதன் பின்னாடி வந்து பார்த்தோன்னா முசாபர் சிங் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹைதராபாத்தோட நிசாம் ஆகிறாரு. இவரும் வந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கு போதிய வெகுமதியை வந்து வழங்குவார். அவர் வந்து என்ன வழங்குறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் கிருஷ்ணா நதியின் தென்பகுதிகள் அனைத்திற்கும் டியூப்ளேயை வந்து ஆளுநராக வந்து நியமிச்சிருவார். சரிங்களா? கிருஷ்ணா நதியின் தென்பகுதிகள் அனைத்தையும் வந்து டியூப்ளேயை வந்து ஆளுநராக நியமித்துருவார். சரிங்களா? அதன் பின்பு வந்து 1751 வந்து மக்களால் வந்து முசாபர் சிங் என்ன பண்ணுவார், படுகொலை செய்யப்பட்டுருவார். தன் மக்களாலேயே வந்து முசாபர் சிங் வந்து என்ன பண்ணுவார், படுகொலை செய்யப்படுவார். நாசர் சிங்கோட சகோதரர் வந்து யாருன்னா சலபத் சிங் அப்படின்றவர் என்ன பண்ணுவார்னா பிரெஞ்சு படைத்தளபதி புஷியின் உதவியோட ஹைதராபாத் நிசாம் ஆயிடுவார். சரிங்களா? அவரும் வந்து ஒரு வெகுமதி வழங்குவார். அவர் என்ன வெகுமதி வழங்குறாருன்னா, அவர் குண்டூர் மாவட்டத்தை தவிர வட சர்க்கார் முழுவதையும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கிடுவார். வட சர்க்கார்னா ஆந்திரா, ஒடிசா அந்த மாதிரி பகுதிகளை வந்து பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு வழங்கிடுவார். இதன் மூலம் வந்து டியூப்ளேயோட அதிகாரம் வந்து உச்சத்தில் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து ஆற்காட்டு போர் நடைபெறும். எப்போன்னா 1751 வந்து ஆற்காட்டு போர் நடைபெறும். இந்த இதில் வந்து பார்த்தோன்னா டியூப்ளே என்ன பண்ணுவார்னா முகமது அலி, அதாவது பார்த்தோன்னா அன்வாருதீன் மகனான முகமது அலி வந்து திருச்சிராப்பள்ளி ஓடி இருப்பார்ல, அங்கே இருக்கிற திருச்சி மலைக்கோட்டை வந்து முற்றுகையிடுறதுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு படையை வந்து அனுப்புவார். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த முயற்சியில் வந்து சந்தா சாஹிப்பும் தன்னை வந்து இந்த பிரெஞ்சு படையினரோட வந்து இணைச்சிக்குவார். இந்த சமயத்திலே வந்து பார்த்தோன்னா ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவார்னா 200 ஆங்கிலேய படை 300 இந்திய படை வீரர்களுடன் சேர்ந்து வந்து ஆற்காட்டை தாக்கி கைப்பற்றிடுவார். பிரெஞ்சுக்காரர்களையும் வந்து தோற்கடிச்சிருவார். தோற்கடிச்ச பின்னாடி என்ன பண்ணுவார்னா திருச்சியிலே வந்து திருச்சிராப்பள்ளியிலே வந்து இந்த சந்தா சாஹிப் வந்து கொலை செய்யப்படுவார். கொலை செய்யப்பட்ட பின்னாடி அன்வாருதீன் மகனான முகமது அலி என்ன பண்ணுவார்னா ஆங்கிலேயரின் உதவியோட என்ன பண்ணுவார்னா ஆற்காட்டு நவாப்பா வந்து பார்த்தோம்னா முகமது அலியை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நியமிச்சிருவாங்க. இந்த போரில் ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக வந்து பிரெஞ்சு நாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுநராக இருக்கிற டியூப்ளேயை வந்து பார்த்தோன்னா தங்கள் நாட்டுக்கு வந்து திரும்ப பெற்றுருவாங்க. சரிங்களா? அதன் பின்னாடி இந்த போரானது வந்து ஒரு உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வரும். அந்த உடன்படிக்கை தான் என்னதுன்னா பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755 நடைபெற்றிருக்கும். யாருக்கு இடையிலன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டியூப்ளே வந்து திரும்ப அவங்க நாட்டுக்கு அழைச்ச பின்னாடி புது ஆளுநரை நியமிக்கிறாங்க. அவர் தான் யாருன்னா கோதேயு அப்படின்றவர் வந்து பிரெஞ்சுக்காரங்க வந்து ஆளுநராக நியமிப்பாங்க. அவர் தான் வந்து ஆங்கிலேயரோடு வந்து ஒரு
பாண்டிச்சேரி உடன்படிக்கை அப்படின்ற உடன்படிக்கையை வந்து ஏற்படுத்தி கொண்டு இந்த இரண்டாம் கர்நாடக போரை வந்து முடிச்சு வைப்பார். அந்த உடன்படிக்கையின் படி வந்து பார்த்தோம்னா 2 நாடுகளும் வந்து தங்கள் உள்நாட்டு விவகாரங்கள் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னும், புதிய கோட்டைகள் எதுவும் கட்டக்கூடாது அப்படின்னும், போருக்கு முன்னாடி இருந்த பகுதிகள் எல்லாமே திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வந்து 2 பேரும் உடன்படிக்கையை செஞ்சுக்குவாங்க. இதன் மூலியமாக தான் ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆதிக்கத்தை வந்து வலிமையாக வந்து நிரூபிச்சிருப்பாங்க. பிரெஞ்சு கவர்மெண்ட் என்னதான் வலிமையான ஒரு படையை வச்சுருந்தாலுமே வந்து அவங்க வலிமை குன்றியவர்களை அந்த போருக்கு அப்புறம் வந்து பார்க்கப்பட்டாங்க. இதோடு வந்து இரண்டாம் கர்நாடக போர் வந்து முடிவுக்கு வரும். சரிங்களா? அடுத்ததாக வந்து மூன்றாம் கர்நாடக போர். இது வந்து 1756 1763 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். இந்த மூன்றாம் கர்நாடக போருக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோன்னா, ஐரோப்பாவில் வெடித்த 7 ஆண்டு போர் தான் வந்து இந்தியாவில் வந்து மூன்றாம் கர்நாடக போருக்கு வழிவகுத்திருக்கும். சரிங்களா? இந்த போரில் வந்து பிரெஞ்சு படைகளை வழி நடத்துவதற்காக வந்து கவுண்ட் லாலியை வந்து பிரெஞ்சு அரசாங்கம் வந்து பார்த்தோம்னா நியமிச்சிருப்பாங்க. அவர் வந்து கடலூரில் இருக்கிற புனித டேவிட் கோட்டையை வந்து பார்த்தோம்னா எளிதாக வந்து கைப்பற்றினார் அப்படின்ற காரணத்தினால அவரை வந்து பார்த்தோம்னா இந்த போரில் வந்து பிரெஞ்சு படையை வழி நடத்துறதுக்காக வந்து பிரெஞ்சு அரசாங்கம் வந்து நியமிச்சிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, ஹைதராபாத் பகுதியில் இருந்த புஷியை வந்து தன்னோட இணைஞ்சு வந்து கர்நாடக பகுதியில் இருக்கிற ஆங்கிலேயர்களை விரட்டுறதுக்கு வந்து தன்னோட வந்து இணையுமாறு வந்து உத்தரவிட்டுறாரு. இந்த புஷி என்ன பண்ணுறாரு, உடனே வந்து அங்கேருந்து புறப்பட்டு போனதுக்கப்புறம் அந்த தருணத்தை பயன்படுத்திக்கிட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வட சர்க்கார் பகுதிகள், அதாவது ஆந்திரா ஒடிசா பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றுவதற்காக கர்னல் போர்ட்டை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வங்காளத்திலேருந்து ராபர்ட் கிளைவ் வந்து அனுப்பி வச்சிடறாரு எங்கே, ஹைதராபாத்துக்கு. சரிங்களா? இதன் பின்னாடி வந்து பார்த்தோன்னா வந்தவாசி போர் நடைபெறும். சரிங்களா? அந்த வந்தவாசியில் வந்து போர் நடைபெறுது. 1760 வந்து பார்த்தோன்னா வந்தவாசியில் போர் நடைபெறும். ஜனவரி 22 அந்த போரில் வந்து பார்த்தோன்னா ஜெனரல் அயர்கூட் தலைமையிலான ஆங்கிலேய படை வந்து கவுண்ட் லாலி தலைமையிலான பிரெஞ்சு படை வந்து முற்றிலும் வந்து தோற்கடிச்சிருவாங்க. சரிங்களா? இந்த போர் வந்தவாசி போருக்கு பின்னாடி ஓராண்டு கழித்து பிரெஞ்சு கவர்மெண்ட் தங்கள் குடியேற்றங்களை வந்து இந்தியாவில் வந்து முழுவதுமாக வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கிட்ட வந்து இழந்துருவாங்க. சரிங்களா? அப்போ வந்து கவுண்ட் லாலியை பிரெஞ்சு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தங்கள் நாட்டுக்கு திரும்ப அழைச்சி அவர் என்ன பண்ணுவாங்கன்னா சிறையிலிட்டு அதன் பின்னாடி வந்து தூக்கிலிடப்பட்டுருவார். சரிங்களா? இந்த போரானது வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் உடன்படிக்கையின் படி வந்து முடிவுக்கு வந்திருக்கும். அது வந்து 1763 வந்து இந்த பாரிஸ் உடன்படிக்கை வந்து எட்டப்பட்டிருக்கும். ஐரோப்பாவில் வெடித்த 7 ஆண்டு போரில் வந்து பாரிஸ் உடன்படிக்கையின் படி முடிவுக்கு வந்திருக்கும். சரிங்களா? இந்த உடன்படிக்கையின் படி பாண்டிச்சேரி உட்பட இந்தியாவில் இருந்த பிரெஞ்சு குடியேற்றங்கள் அனைத்தும் பிரெஞ்சுக்காரர்கள் வசம் கொடுக்கப்பட்டாலுமே அவங்க வந்து தங்கள் படைகளை பலப்படுத்துவதற்கோ புதிய படைகளை வந்து நிறுவுவதற்கோ வந்து அவங்களுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கும். இதன் மூலம் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து இந்தியாவில் வந்து முடிவுக்கு வந்திருப்பாங்க. அந்த மூன்றாம் கர்நாடக போரில் வந்து அந்த மூன்றாம் கர்நாடக போரோட வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆங்கிலேயர்கள் தான் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கப்புறமும் 2 போர் இருக்கும். மைசூருக்கும் ஆங்கிலேயர் படைக்கு அப்புறம் மராத்திய போர்லாம் வந்து இருக்கும். சரிங்களா? அது வந்து அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம்னு லென்த்தாக வீடியோ போகும். இதில் இருக்கிற பாயிண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, போர் நடைபெற்றது, அதோட ஆண்டு தொடக்கத்தில் நடைபெற்ற இடம், ஓகேங்களா, நடைபெற்ற இடம், என்ன உடன்படிக்கை, அதில் யார் யார் வந்து தலைமை தாங்கினாங்க, என்ன காரணத்தினால போர் நடைபெற்றது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கூற்று கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டுகளை வச்சு இடத்தை வச்சு என்ன பண்ணலாம், பொறுத்துக்கு மாதிரியும் கேட்கலாம். அதனால் வந்து இந்த பாடத்தை வந்து ஈஸியாக படித்து வச்சுக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான பாடம் தான். ஸ்டோரி டைப்பில் சொன்னதுனால உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். பாயிண்ட் பை பாயிண்ட்டாக இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.